Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.50 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 4a + 3b = 65. அதுக்கு அப்புறம் a + 2b = 35. ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டையுமே சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ y ஓட a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. போன எக்ஸசைஸ் ஃபுல்லாமே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இங்கே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 4a + 3b = 65 நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது a + 2b = 35. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் a இல்லைனா b ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை எலிமினேட் பண்ணணும். இப்போ ஏவை நான் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். ஏவை எலிமினேட் பண்ணணும்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே 4a இருக்குது, இங்கே வெறும் a மட்டும் இருக்குது. அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது எனக்கு 4aவாக மாறி எலிமினேட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படின்னா மேலே இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன். 4a + 3b = 65. அடுத்து 4 × a வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா 4a வந்து கிடச்சிடும். அடுத்தது 4 × 2 வந்து 8. அடுத்து b இருக்குது, அந்த b எழுதிட்டேன். அடுத்தது 35ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 35ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 140 வந்து கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 4a எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ 3ல் வந்து எனக்கு 8ஐ வந்து மைனஸ் பண்ணோம்னா எனக்கு -5b வந்து கிடைக்கும். அடுத்தது 65ஐயும் 140ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -75 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸும் எனக்கு கேன்சல். அப்படின்னா 5b = 75 கிடச்சிருக்கு. அப்படின்னா b = 75 / 5ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணேன்னா 5 1s are, இதுவும் 5 1s are 5, அடுத்தது 15. அப்படின்னா எனக்கு பியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 15 வந்து கிடச்சிருக்கு. இப்போ பியோட வேல்யூ 15ங்கிறத நான் எந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதனால் சப்ஸ்டிடியூட் b = 15 × 2. செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a + 2b = 35. அப்படின்னா a + 2 × bக்கு பதிலாக 15 = 35. அப்படின்னா a + 2 × 15 வந்து 30 = 35. அப்படின்னா a = இந்த +30 இங்கிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -30. அப்படின்னா 35 - 30. அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 5 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ வந்து எனக்கு 15 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளை சால்வ் பண்ண சொன்னாங்க. சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ வந்து 15. இதோட இந்த சம்மும் முடிஞ்சிச்சு, வீடியோவும் முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.